அண்மை செய்தி கமிஷன் தொகை வாங்குவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் மாநகராட்சி மின்வாரிய அதிகாரியை மிரட்டிய மண்டல குழு தலைவர். கமிஷன் தொகை வாங்குவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் மாநகராட்சி மின்வாரிய அதிகாரியை மண்டல குழு தலைவர் மிரட்டியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். சென்னை திருவொற்றியூரில் மாநகராட்சி மின்வாரிய ஏடியிடம் கூடுதல் தொகை கேட்டு மண்டல குழு தலைவர் மிரட்டியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேஷிடம் கேட்டு பெறலாம். மகேஷ், தற்போது மாநகராட்சி மின்வாரிய ஏடி கண்ணனை திருவொற்றியூர் மண்டல குழு தலைவர் மிரட்டி இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில இந்த தகவல் வெளியாகி இருக்கு? இதனுடைய அடிப்படை என்ன விவரம்? வணக்கம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட திருவொற்றியூர் மண்டலம் 1ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆடியோ என்பது சர்ச்சைக்குரிய வகையில வெளியாகிருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா திருவொற்றியூருடைய மண்டல குழு தலைவராக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த தனியரசு என்பவர் அந்த பகுதி ஜோன்ல இருக்கக்கூடிய ஏடி மின்வாரிய துறையினுடைய மாநகராட்சிக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய மின்வாரிய துறையினுடைய ஏடி கண்ணன் அவரிடம் தொலைபேசியில பேசுறாங்க. இந்த ஆடியோ கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேசினதா சொல்லப்படுது. அந்த ஆடியோ இப்ப வெளியாயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா தனியரசு கண்ணன் போன் பண்ணி ஏன் இன்னும் அந்த பில் பாஸ் பண்ணல, மொத்தம் 3 பில்லு இன்னும் ஏன் ரெடி பண்ணி தரல அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல சார், அதுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கண்ணன் சொல்றாரு. அதுக்கு தனியார் என்ன சொல்றாருன்னா, வாயில வடை சுடாதீங்க ஏன் அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு ஆபாசன வார்த்தையில அதிகாரிகளுடைய பொறுப்புக்கு மரியாதை அளித்து அவர்களுக்கான வேலைக்கு மரியாதை அளித்து பேச வேண்டிய மண்டல குழு தலைவர் அதிகாரிகளை நாவடக்கம் இல்லாமல் வசைப்பாடி இருப்பது என்பது இந்த ஆடியோவின் வாயிலாக நமக்கு தெரியுது. எனவே நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலன்னா லஞ்ச ஒழிப்பு துறை போலீசாரிடம் உங்களை பிடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையும் வந்திருக்கு. அதற்கு ஏடி கண்ணன் என்ன சொல்றாருன்னா, தயவு செய்து நீங்க பிடிச்சு கொடுங்க, நான் எந்த தவறும் செய்யல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. மேலும் பாத்தீங்கன்னா தனியரசு மண்டல குழு தலைவர் சொல்றாங்க, ஏற்கனவே 7.1% கமிஷனை ஏற்கனவே மேல இருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு யார சொல்றாரு தெரியல. ஆனா ஏற்கனவே மேல கொடுத்தாச்சு, ஆனா எனக்கு வர வேண்டிய இன்னும் பாக்கி தொகை ஏன் இன்னும் கொடுக்காம இருக்கீங்க? பல முறையும் கேட்டுட்டேன். விருப்பப்பட்ட இந்த பொறுப்புல கண்ணன் நீங்க இருந்தா இருங்க, இல்லைன்னா வேற ஒரு மண்டலத்துக்கு இடம் மாறி போயிடுங்க, எனக்கு என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்தா நடங்க, இல்லைன்னா நீங்க கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதுல இறுதியா ஒரு வார்த்தையை மண்டல குழு தலைவர் சொல்றாரு, மழை காலங்கள்ல பல்வேறு இடங்கள்ல ஜெனரேட்டருடைய ஒப்பந்த பணியின் போது 10 ஜெனரேட்டர் வாங்கியதா கணக்காட்டிருக்கீங்க, ஆனா 4 ஜெனரேட்டர் மட்டும்தான் களத்துக்கு கொண்டு மக்கள் மழையில பாதிக்க கூடாது என்றதுக்காக வச்சிங்க. ஆனா 10 ஜெனரேட்டருக்கு பில்லு போட்டு காசை வசூல் பண்ணி ஒப்பந்ததாரர்கள்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டிருக்கீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. எனவே கொள்ளடிச்சிருக்கீங்க. மழை காலத்துல அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்களுடைய பணத்தை கொள்ளடிச்சு அவங்க கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனவே சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரி, குறிப்பாக அதிகாரியை மண்டல குழு திமுகவை சேர்ந்த மண்டல குழு தலைவர் வசைப்பாடி இருப்பது என்பது ஒட்டுமொத்த மாநகர நிர்வாகத்தினுடைய கேள்விக்குறியாதான் இதை பார்க்க முடியுது. ஒரு மண்டலத்துல இவர் தவறு இருந்தால் சென்னை மாநகராட்சியில 15 மண்டலங்கள் இருக்கு. அந்த 15 மண்டலங்கள்ல எது போன்ற குறைபாடுகள் எழும் என்பது இந்த ஒரு ஆடியோவின் வாயிலாகவே பல்வேறு தரப்பினுடைய கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியும். எனவே மாநகராட்சி ஆணையர் இதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க, மாநகராட்சியினுடைய மேயர், துணை மேயர் உள்ளிட்டவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள், நிர்வாகத்தில் இவ்வாறு குழப்பங்களும் இது போன்ற ஒரு நச்சு வார்த்தைகளும் எவ்வாறு எழுந்துள்ளது என்பது தொடர்பாக முழுமையான ஒரு விசாரணையை மேற்கொண்டு வருவதாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களிடம் நேரடியாக அரசு ஊழியர்களும் அதே போல கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என தொடர்ந்து தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலை, அந்த வார்த்தையை மீறி தனியரசு அதிகாரியை வசைப்பாடி இருப்பது என்பது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி வருவதுதான் களத்தில் பார்க்க முடிகிறது. நன்றி மகேஷ். கமிஷன் தொகை வாங்குவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் மாநகராட்சி மின்வாரிய அதிகாரியை திருவொற்றியூர் மண்டல குழு தலைவர் தனியரசு மிரட்டிய ஆடியோவை தற்போது கேட்கலாம். வணக்கண்ணா. எங்க இருக்கீங்க? ஆபீஸ் தானே இருக்கேன். அந்த 200 ஆறுமுகத்து அது இது போடவே ஒன்று பில்லுகள் எதுவுமே 3 பில்லு ரெடி பண்ணிருக்காங்கண்ணா. வேலைக்கு எங்க ரெடி பண்ணி வாயிலே சொல்லுவீங்களா, வடை சுட்டுங்கிறீங்களா? ஒன்றும் எதுவுமே பண்ணலையா? வாங்கிக்கிறேன்.
வேலைக்கம் வாங்கி கொடுத்துறேன். வேலைக்கம் வாங்கி கொடுத்துருங்க. நேற்று ரெடி பண்ணாரு. மதிப்புங்களா மறுபடியும் ஏங்க இந்த ஜோன்ல இருந்தா நீங்க பாருங்கல்ல, வேற இருந்தா ஜோன்லாம் மாத்தி விடுறேன். நான் சொல்ற மாதிரி செய்யற மாதிரி இருந்தா ஜோன்ல இருங்க. எதுவுமே சட்டை பண்ண மாட்டேன், கொல்ல மாட்டேன், அப்புறம் என்னங்க பண்ணித்தரேண்ணா. அவர் அது இதுன்னு செட்டில் பண்ணவே இல்லைண்ணா. நீங்க எல்லாம் எந்த கான்ட்ராக்டுக்காரன் என்கிட்ட கூட்டின்னு வர்றது எல்லாமே நீங்களே. நீங்க 4 கேயா அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுண்ணா. இவ்வளவு லைட்டு போறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா எவனும் பண்றது இல்லைண்ணா. இதே நடிக்காது எனக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒண்ணு விசிலன்ஸ் தான் போட்டு கொடுங்க, வேற வழி கிடையாது. என்ன ஒரு 6 மாதம் எலெக்ஷன் இன்னும் செட்டில் பண்ணவே இல்லைண்ணா. ஏங்க அதெல்லாம் நீ அவர் போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறியா, நான் உன்னை லஞ்ச ஒழிப்புத்துறையில புடிச்சு கொடுத்துட்டா பண்ணுங்கண்ணா. வாங்கினா பண்ணுங்க. என்ன இருக்கு இல்ல அது பில்லு செட்டில் பண்ணுமா இல்லைங்களா? வெறும் அட்வான்ஸ் வந்து கொடுத்துட்டு சரிண்ணா அது கட்சி